வணக்கம். மனை அமைப்பு இது நம்ம ஹோம் சயின்ஸ்லேயும் பார்க்குறோம், ஹையர் சைட்லேயும் இருக்குது. அவினாசிலிங்கம் செட்டியார் கோயம்புத்தூரில் ஹோம் சயின்ஸ் யூனிவர்சிட்டி நம்ம அதில் அப்சர்வ் பண்ணும்பொழுது முதல்ல வீடு, அப்போ நமக்கு அது ஒரு இதயம் லயத்திற்கும் இடம். ஹோம் தான் நம்முடைய மெயின் பார்ட் ஆஃப் த லைஃபாக நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அந்த இடத்துல தரை அல்லது அதனுடைய சுவர், ஜன்னல், மேற்கூரை மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி வாழ்நாள் பெரும்பகுதியே செலவிடக்கூடிய இடம். ஆஃபீஸு, பிஸ்னஸ்ஸு, இல்லை அக்ரிகல்ச்சர் ஒர்க்கை முடிச்சுட்டு மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம்னா அதுதான் ஹோம், நம்முடைய ரெஸ்டிங் பிளேஸ். சரிங்க. அப்போ இதுவே நம்ம என்ன சொல்கிறோம், குடியிருப்பு கட்டடத்தை தனி வீடாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது சொந்த நிலத்தில் இருக்கணும், பகுதியாக பிரிக்கப்பட்டது, தனி மன, ஆனால் பொது எல்லையில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் வாட்டர் பில்லு, ஈபி பில்லு, வேஸ்ட் வாட்டர் கழிவுநீர், இந்த பில்லு ஈக்குவலாக டிவைட் பண்ணும். சரி, இதை இல்லாமல் வரிசையாக இருக்குல்லங்க, அந்த வீடு என்ன சொல்கிறோம், குறைந்த வருமானம் உள்ளவங்க இந்த வீடை நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை இல்லாமல் 4th பார்ட்டாக அடுக்குமாடி கட்டிடம். அது எப்படிங்க இருக்கும், 3லிருந்து 7 அடுக்களாக இருக்கும், 3 to 4 லேயராக இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து ஒவ்வொரு வீட்லேயும் கிட்டத்தட்ட 4-5 வீடுகள் வரிசையாக இருக்கக்கூடிய வீடுகளும் இருக்குது. அதெல்லாம் தான் அதை இல்லாமல் வானளாவை கட்டடங்கள், இடம் விலை அதிகமாக இருக்குதுன்னு மேலே வானளாவிய இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் ரேட் அதிகமாக இருக்குன்னு அப்ஸ்டார் கட்டக்கூடியது வானளாவி. இப்படி பெரிய அளவில் நாம் அதை ஒவ்வொரு வீட்டினுடைய அமைப்பை பார்த்தோம். சரி, அதுக்கான ஒரு ஒதுக்குன்ற தனி அறை எப்படி இருக்குன்னா, வெளி அமைப்பு இருக்கணும், ஃப்ரண்ட்டில் ஒரு முகப்பு தோற்றம், வியூ நல்லா இருக்கணும், மறைவை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அறைக்கும் இருக்கணும், அந்த வீட்டுக்கும் ஒரு மறைவு இருக்கணும். அதுக்கு அந்த கிச்சன் இப்படி ஒவ்வொரு பகுதியாக பின்புற தோட்டம் அமைப்பு இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், வீட்டினுடைய அமைப்பை நாம் தெளிவாக நம்ம பார்க்குறோம்.